விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, பசித்தவனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்காத, உணவை கொடுன்ட்டு. இது ஏறக்குறைய 1.25 மணி ஆயிடுச்சு. இங்கே இருப்பவர்கள் சிலர் எனது வயதிற்கு நெருக்கமாக வருபவர்கள். கொஞ்சம் பேருக்கு அந்த சுகர் இருக்கிறனால அந்த வேலையில் சாப்பிடாட்ட நடுக்கம் வந்துடும். என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணவேல் அவர்கள். காலம் கடந்ததா கடந்த காலமாக தெரியல. கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கு காலம் கடந்து விட்டதாக நினைக்கின்றேன். தோழர்களே, தலைமை உரைன்னு போட்டிருந்தா, தலைமைன்னு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தலைமை உரைன்னு போட்டாங்க, அதான் எனக்கு ஒரு பிரச்சனை. கிருஷ்ணவேலே வில்லங்கமான பெயர். என குறிஞ்சி நிலத்து முருகனுக்கு வேல் உண்டு, முல்லை நிலத்து கண்ணனுக்கு என்ன வேல்? ஆனால் கலப்பில் திணை மயக்கத்தில் அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தாத்தா பேர். நிறைய பேசப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைய புத்தகங்கிறது 1806 வேலூர் சிப்பாய் கலகம். அது கலகமா, கிளர்ச்சியா, புரட்சியா, அந்த விவாதங்கள் உண்டு. அதற்கு முன்னால் பொதுவாக தலைமைன்னு அந்த ஒரு போட்டதுனால ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். தோழியர் ஓவியா அவர்கள் அந்த தமிழர் சமயம் அப்படின்னாங்க. தமிழர் மதம், எனக்கு மதம் பிடிக்குமா எனக்கு தெரியாது. நிச்சயமாக என்ன மதம் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் நான். ஒரு தவறான ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லுவதன் மூலமாக உண்மை என்று நம்ப வைக்கப்படுகிறது. மனித சமுதாயத்தில் மதம் பிறகு வந்தது, மதம் பிறகு பிடித்தது. மதம் இல்லாத மனித சமுதாயத்தின் காலம் உண்டு. கடவுளை சிருஷ்டித்த மனிதன் மதங்களையும் சிருஷ்டித்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? கடவுளுக்கு எத்தனை உருவங்களை கொடுத்தாங்க? அவன் கற்பனையில் உருவங்களை தந்தான். கடவுளை சிருஷ்டித்தவன் மனிதன், பல கடவுள். இப்ப நான் இங்க பார்க்கிறது மதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. லோகாயுதம் மதம் அல்ல, தத்துவம். தத்துவத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஆய்வதாக சொல்லிக்கொண்டு குழப்பங்களை நாம் உருவாக்கி விடக்கூடாது. மதம் வேறு, தத்துவம் வேறு. மதத்திற்கு தத்துவம் இருக்கலாம், அனைத்து தத்துவங்களும் மத தத்துவங்களே என்ற நிலைமை இந்தியாவில் பிராமணியத்தால் புகுத்தப்படுகின்ற ஒன்று. மார்க்சிசம் ஒரு தத்துவம், அது என்ன மதமா? தத்துவம் என்பது இயற்கையின் விதிகளை சிந்திப்பது, மாற்றை தேடுவது. மார்க்ஸ் சொன்னார், தத்துவவாதிகள் இதுவரையில் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கினார்கள், நமது பிரச்சனை அதை எப்படி மாற்றுவது என்று. அதை மாற்றுவதற்கு மதம் முயன்றதா என்பது கேள்வி. மதம் என்றால் அதை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. நாகரிகமான சமுதாயத்தில் மதம் என்பது தவிர்க்க முடியாத அடிப்படை என்பதான ஒரு கருத்தை இங்கே திணித்திருக்கின்றார்கள். மதமில்லாத தமிழன் உண்மையான மனிதன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கல்ட் என்பதற்கும் ரிலிஜன் என்பதற்குமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள மறுக்கின்றோம். ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு நம்பிக்கை, வழிபாடு, அச்சம், விருப்பம் ஏதேனும் இருக்கும். அதன் அடிப்படையில் ஏதேனும் ஒன்றை அவன் செய்து கொள்ளலாம். நமக்கு குல தெய்வம் உண்டு, கிராம தெய்வம் உண்டு, நகர தெய்வம் உண்டு, ஜாதி தெய்வம் உண்டு. அதை தவிர இஷ்ட தெய்வம் என்ற ஒன்றும் உண்டு. எத்தனை தெய்வங்களையும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் மதம் அல்ல. இந்த கருத்தை இங்கிருந்தான் கொண்டு சென்றோம். நம்ம சொன்னதில் பிரைட் ஹிஸ்டரி, பெருமித வரலாறு என்பதை பற்றி எனது கருத்தை சுமன் சொன்னார். அதற்கு ஒரு சீரமைக்கின்ற ஒரு கருத்தை நமது கிருஷ்ணவேல் அவர்களும் சொன்னார்கள். அவர் எதை சுட்டினார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும்.
pride, ego, இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மட்டும்தான் சிந்திக்க தெரிந்தவர்கள், நாம் மட்டும்தான் பண்படுத்த தெரிந்தவர்கள் என்ற ஒரு போதையில் வரலாற்றை பார்க்கின்றவர்கள், விளக்குகின்றவர்கள் பிரைட் ஹிஸ்டோரியன்ஸ். பெருமித வரலாறு என்பதை நான் ஏன் வெறுக்கின்றேன் என்றால், அதுதான் உங்களை பாசிசத்திற்கு கொண்டு செல்லும். உண்மை தேடுவதை பெரிதும் என்று நான் சொல்லவில்லை, தன்னம்பிக்கையை தேடுவதை பெரிதும் என்று சொல்லவில்லை. உங்களால் மட்டுமே, உங்களிடமிருந்தே எல்லாம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் திணிக்கின்ற பொழுது அது பெருமித வரலாறு. மற்றவர்களை குறைவாகவும் உங்களை உயர்வாகவும் மாற்றிக்கொள்ளுகின்றீர்கள். அது பிராமணியத்தின் இன்னொரு வடிவம். அதை நாம் எப்படி ஒரு நாகரிக உலகில் ஏற்றுக்கொள்ள முடியும்? பெருமிதம் என்பதை எப்படி பார்க்கின்றோம் என்றால், திருவாலங்காடு சொன்னார், ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு. சோழர்களை தமிழ் பகுதியை வச்சுக்கிட்டு சோழர்களை நம்ம பாராட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. சமஸ்கிருத பகுதியை வச்சுக்கிட்டு நாம் சோழர் பகுதியை திரித்து சொன்னார்கள்னு வச்சுக்கோங்க. தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் இரண்டு மொழிகளை பயன்படுத்தி கல்வெட்டுக்கள் கொண்டு வந்து வருகின்ற அந்த மரபை பல்லவர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் புகுத்தியவர்கள் யார், ஏன்? அதை சோழர்கள் மாற்றினார்களா? எதற்கு ரெண்டு மொழி? என்ன சமஸ்கிருதம் என்ன மக்கள் மொழியா என்ன? பல்லவர் காலத்தில் முதல்ல பிராகிருதம், அப்புறம் சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் கடைசியா தமிழ் போனா போட்டுன்னு வருது. அதற்கு பின்னால் அரசியல் இல்லையா? ஆதிக்க சக்திகள் இல்லையா? சோழர்கள் அவ்வாறு செய்யவில்லையா? கடைசியில் தானே தமிழ் மட்டும் இந்த நிலைமை வந்தது. அது ஒன்று. பிரம்மதேயத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். மகாசபை, அதை நான் பலமுறை சொல்லுவது உண்டு. நமது பிரதமர் மோடி போற இடத்துல எல்லாம் உலகத்திற்கே ஜனநாயகம் கற்பித்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டு ஆதாரத்தை சொல்லல, சோழ காலத்து அந்த மகாசபையை பற்றி சொல்றாரு. இங்கே மகாசபைகள் நடத்தணும், அரசு தலையிட முடியாத, தலையிடக்கூடாத உள்ளாட்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு பெருமை தேடியவர்கள் சோழர்களா இல்லையா? நம் கேள்வி அதுதான். பிரம்மதேயம் என்பதற்கும் சாதாரண ஊர் என்பதற்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிலதானம் கொடுக்கிறது வேற, இந்த நிலத்தை வச்சு அனுபவிச்சுங்க, 5 வேலி நிலம் 10 வேலி நிலம் கொடுக்கிறது வேற. ஆனால் 10 கிராமங்களை சேர்த்து இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று கொடுப்பது பிரம்மதேயம். அந்த பிரம்மதேய ஆட்சி நடக்கின்ற பகுதியில் 90 விழுக்காடு மக்கள் உடைப்பவர்கள். அங்கே வேளாண் தொழில் செய்பவர்கள், நெசவு செய்பவர்கள், உலோக தொழில் செய்பவர்கள், தச்சர்கள், எல்லா விதமான தொழிலாளர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் மகாசபையில் பிராமணர் அல்லாத ஒருவர் உறுப்பினராக முடியுமா? வேதம் ஒரு வேதமாவது அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன். 4 வேதம் உச்சகட்டம். வேதம் எந்த அளவுக்கு எண்ணிக்கை பெறுகிறதோ அந்த அளவுக்கு நில உடைமை குறையலாம். இதுல தமிழ் பகுதி சமஸ்கிருத பகுதி வித்தியாசம் இங்க வந்தது. பிரம்மதேயம் உண்மையா பொய்யா? ராஜேந்திர சோழன் காலத்தில் குறைஞ்சது 115 பிரம்மதேயம், 115 பிரம்மதேயம்னா அந்த ஊர்களை ஆட்சி செய்பவர்கள் பிராமணர்கள் என்று பொருள். அவர்கள் விஷயத்தில் அரசன் தலையிட முடியாது. அரசு வரி வசூலிக்க வேண்டும் என்றால் இந்த மகாசபை வசூலித்து கொடுக்கும், நேரடியாக தலையிட முடியாது. ஒரு குற்றத்தை ஒருவன் செய்ததை விட தண்டிக்க வேண்டிய பொறுப்பு மகாசபை, தர்மாசனம் என்ற பெயர், அதற்குத்தான் அந்த தகுதி உண்டு. இறையாண்மையை இந்த பிரம்மதேயத்திடம் கொடுத்து விட்டு என்ன ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், தமிழர்கள் பெருமிதம் எப்படி இருக்க முடியும்? நீ ஆட்சியை நடத்தவில்லையே.
மக்களை எவனிடமோ கொடுத்து விட்டு நீ உனது உச்சகட்டத்தில் இருந்தாய். இது தமிழர்கள் பொற்காலமா? இதை பேசுவது, பெருமித வரலாற்றை பேசுவது நாம் தவறு செய்யலாம் இருக்க முடியுமா? மனிதர்களாக வரலாற்றை பாருங்கள், மனிதர்களது அடிப்படையில் வரலாற்றை பாருங்கள், மனித நலனை பொதுமையை வைத்துக் கொண்டு வரலாற்றை பாருங்கள். அப்பொழுது புரியும் ஏன் பெருமித வரலாறு கூடாது என்பது. பெருமிதம் பேசித்தானே ஹிட்லர் வந்து ஆரிய ஆட்சியை வைத்துக்கொண்டு ஐரோப்பா முழுவதையும் யுத்தத்திற்குள்ளாக்கினான். ரோமானிய பெருமை பேசிக்கொண்டுதானே முசோலினி நாட்டையே அடித்தான், உலகத்தையே சீரடித்தான். பெருமிதம் பேசுபவர்கள் நிச்சயமாக பாசிஸ்டுகளுக்கு துணை போவர்களை தவிர மனித நேயத்திற்கு துணை போவர்கள் அல்ல. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அதோடு மதங்களை பற்றி பேசி, தத்துவங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம பெருமையெல்லாம் சொல்லலாம், நம்ம சாதித்தோம், அதெல்லாம் விஷயம் வேற. ஏன் வீழ்ந்தோங்கிறத பற்றி கொஞ்சம் சுய பரிசோதனை வேண்டாமா? அதுதான் வரலாறு. நிறைகளையே பேசிக்கொண்டிருப்பது வரலாறு அல்ல, குறைகளை காணுவதும் வரலாறு. ஆனால் பெருமித போக்கு என்பது நிறைகளை பேசுவது. ஜவஹர்லால் சொன்னார், நம்ம அவ்வளோ சாதிச்சோம் இவ்வளோ சாதிச்சோம். மக்களே, தோழர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உலகில் மனித இனம் என்பது இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றால் போல சோதனைக்கு ஏற்ப தனது அறிவை விருத்தி செய்து கொள்ளும். யூதனாக பிறப்பதால் இவன் மிகச் சிறப்பானவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரேபியனாக இருப்பதால் அவனுக்கு அறிவு அதிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழனாக இருப்பதால் நாங்கள் உலகத்திற்கே நாகரிகம் என்ற சொல்லையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாகரிகம் ஒரு கலவையே தவிர ஒருவர் தருவது அல்ல. ஒவ்வொருவர் தருவது ஏற்றுக்கொள்வது நாகரிகம், அதை அங்கீகரிப்பது நாகரிகம். இந்த அடிப்படையில் தான் வரலாற்றை பார்க்க வேண்டும், தத்துவத்தை பார்க்க வேண்டும். லோகாயுதம் என்பது எப்படி புரிந்து கொள்வது? உலகத்தில் இந்த மெட்டீரியல் லைஃப், லௌகீக வாழ்க்கையை மட்டுமே உண்மை என ஏற்றுக்கொள்வதும், நன்மை தீமை பாவம் புண்ணியம் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் லோகாயுதம் என்று கருதப்பட்டது. பாப்பனியம், சிரமணம், பௌத்தம் இதை பற்றியெல்லாம் பேசினீர்கள் அல்லவா? அதுவும் வர்ணத்தை ஏற்றுக்கொண்டது என்று ஒரு கருத்தை வைத்தீர்கள் அல்லவா? எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு பேசினீர்கள்? நான் எதையும் ஒரு அரங்கத்திற்காக உண்மையை மழப்பலாக பேச விரும்பவில்லை. புத்தரது அடிப்படை தத்துவமே இரண்டு: அனாத்மவாதம், ஆத்மா இல்லை என்பது. இரண்டாவது அனித்தியவாதம். புத்த தத்துவத்தை சொல்லுகின்றேன், மதத்தை சொல்லவில்லை. புத்தரது தத்துவம் அனாத்மவாதம், அனித்தியவாதம். எங்கே வர்ணத்தை ஏற்றுக்கொள்வது? அனாத்மவாதம் அனித்தியவாதம் ஏற்றுக்கொண்டால் வர்ணம் இல்லை என்று பொருள். வர்ண மறுப்பு, அதை விட வேறு என்ன இருக்க முடியும்? வர்ணத்தை எதிர்த்து மறுத்து கிளர்ச்சி செய்த புத்தரை வர்ணத்தோடு சமரசம் செய்து கொண்டவராக சொல்லுவது என்பது நமது ஆய்வில் பிழை இருக்கிறது என்று பொருள். நண்பர்களே, பிராமணத்திற்கு எதிராக வந்தது சிரமணம். சிரமண தத்துவம் என்பது, பிராமண தத்துவம் வந்து பிறப்பால் நாங்கள் புனிதமானவர்கள், நாங்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள், நாங்களே கடவுள், நாங்களே மோடி என்பதாக அர்த்தம். மறுப்பது சிரமணம். புனிதம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்று கூறுவது சிரமணம். அதை அறிவியல் ரீதியாக சொன்னவர் கௌதம புத்தர். முருகபக்தி என்ற பெயரில் புத்தரை இழிவு செய்ய சிலர் வந்து விட்டார்கள். தமிழர் மதம், முருக மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முருகனுக்கு சூரபத்ம வதம், பத்மாசுரனை ரெண்டா ஒட்டி சூரனை முதல்ல போட்ட சூரபத்மன். அதே ஆரிய தத்துவத்தை, அசுரதேவ போராட்டத்தை தமிழ் பெயரால் தமிழ் கடவுளுக்கு இடைக்காலத்தில் கொடுத்து விட்டால் முருகன் தமிழனாகி விடுவானா? கடவுளுக்கு நாம ஜாதி கொடுக்கிறோம், மதம் கொடுக்கிறோம், மொழி கொடுக்கிறோம். அப்பா
அனைத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த மொழிதான் முதல் மொழியா? அனைத்தையும் படைத்த கடவுளுக்கு இந்த பிரிவு தான் உங்களுக்கு செல்லமான பிரிவா? கடவுள் என்ற கருத்தியலை எவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் என்று பாருங்கள். அந்த வேலையை நாத்திகர் செய்வது இல்லை, ஆத்திகம் பேசுபவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாத்திகம் பேசுபவர்கள் அனைத்து மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்கின்றார்கள். ஆகவே தோழர்களே, தத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் மதத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் பொருளை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தத்துவத்தை, இணைக்கின்ற தத்துவத்தை காண விரும்புகின்றோம், தேடுகின்றோம். பிரிக்கின்ற மதங்களை நாம் ஒதுக்க விரும்புகின்றோம், அணைக்க விரும்புகின்றோமே தவிர நாம் அணைத்து கொள்ள விரும்புவது கிடையாது. இது ஒன்று. இது ஏன் இந்த பெருமித வரலாற்றை நான் அடுத்தமாக கூறுகின்றேன் என்பதற்கு பொருள் என்ன? அதில் வந்துருச்சு, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனால் சிவனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வடநாட்டில் தானே இருக்கு. இன்னும் சொன்னால் இந்தியாவுக்கு வெளியே இருக்கு, கைலாசத்தில் இருக்கு. போகணுன்னா சைனாக்காரங்கிட்ட உங்களை விசா கேட்கணும். கைலாசம் அங்கே தானே இருக்கு. உங்க கல்யாணம் அங்கே தானே நடக்கும், அம்மையார் கூட அங்கே தானே எல்லாரும் போவீங்க. அதில் என்ன எல்லாருக்கும் இந்த கடவுள் எல்லா இடத்துல இருக்காரு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்ட்டு சொல்லுவதனால் சிவன் பொது கடவுளாகி விட்டாரா? சைவ சித்தாந்தம் சரியை கிரியை தமிழ் சொற்களா? பதி பசு பாசம் எந்த அடிப்படையில் வந்தது? விசிஷ்டாத்வைத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லாடல்களால் நாம் நம்மை புனிதர்களாக்கி விட வேண்டாம். செயல்களால் உங்கள் புனிதத்தை, உங்கள் தூய்மையை காட்டுங்கள். அதைத்தான் சொல்ல விரும்புகின்றோம். அதே அடிப்படையில் இன்று வெளியிடப்படுகின்ற நூல் வேலூர் சிப்பாய் கழகம் 1806ஆம் ஆண்டு. இந்த நூல் ரொம்ப காலத்திற்கு ஏற்ற ஒன்று. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆள்றவங்க தேசபக்தர்கள். தேசத்திற்காக, தேச விடுதலைக்காக அல்லும் பகலும் அயராது போராடி ரத்தம் சிந்தி உயிரை பலி கொடுத்து விடுதலை வாங்கி தந்தவர்கள் பாரம்பரியம் இன்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு விடுதலை என்னன்னு தெரியாது. சுதந்திரம்ங்கிறது ஆசாதி கா அமிர்த கால். அமிர்த காலம் இப்போதான் வந்திருக்கு. அந்த தேசபக்திகள் சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை, நமக்கு கிடையாது. தேச விடுதலை பற்றி தெரியாது. இப்போ உங்க கவனம் எங்க இருக்கணும்னா அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், போற்றப்படாத அந்த தேச பக்தர்களை பற்றிய செய்திகளை கொண்டு வாருங்கள்ன்ட்டு பல்கலைக்கழகத்தில எல்லாம் செய்தி அனுப்பிச்சு நிதி ஒதுக்கி அன்பான் ஹீரோஸை பற்றி பேச வைக்கிறாங்க. என்றுமே இருந்திராதவர்களே சுதந்திர போராட்ட வீரர்களாக நம்ம முன்னால் வைக்கிறாங்க. அப்போ அன்சங் ஹீரோஸ் நமக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே போராட்டம்னு வேற சொல்றாங்க. ஒரே கல்விக் கொள்கை, ஒரே கல்வி கட்டுப்பாடு, ஒரே பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தில் இந்து தேசியம் பற்றி வருகிறது. அது இந்திய தேசியமாக நம்ம ஏற்றுக்க சொல்கிறாங்க. அது கூட பாரதிய தேசியமாக சீக்கிரம் வரப்போகுது. அதில் முதல்ல அப்படி பேரை மாற்றுறாங்க, இந்துங்கிறத மாற்றி பாரத் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதில் விடுதலை போராட்டத்தை பற்றி எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ன்ட்டு 1857-58 சிப்பாய் கழகம். அதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சாவர்கார் சொல்லிட்டார், அசோக் மேத்தா சொல்லிட்டார். அது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அது 1857. அந்த பாடத்திட்டத்தில் அவங்க கொடுக்குற பாட புத்தகத்தில் அதற்கு 51 ஆண்டுகள் முன்னால் நடந்த வேலூர் சிப்பாய் கழகம் கிடையாது. 1801 நடந்த பாளையக்காரர்கள் புரட்சி கிடையாது. 1799 நடந்த கட்டபொம்மன் விவகாரம் கிடையாது. அதற்கு 15 ஆண்டுகள் முன்னால் இருந்த பூலித்தேவன் விஷயம் கிடையாது. கான் சாஹிப் கிடையாது. தேசிய பாடத்தில் இவங்க யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் அன்சங் ஹீரோஸ் கிடையாது.
நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு. தமிழ்நாட்டு பாட புத்தகம் இந்த பெயர்கள்லாம் உண்டு. அந்த பாட புத்தகம் கிடையாது. ஏகதேசியம் பேசுகின்றவர்கள் அந்த பாட புத்தகங்களில் இவர்களையும் சேர்த்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் சேர்க்கவில்லை? ஏன்னா தேசம்னா கங்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். தேசபக்தாள்னா அது வேற விதமான ஆரிஜினில் இருக்கணும். வேலூர் சிப்பாய் கழகம் ஒரு ஷேக் காசிம் முதல் குண்டை எறிஞ்சான், அதனால தேசியத்தில் வராது. மங்கள் பாண்டே அவர் வந்தாருன்னா அந்த சிப்பாய் கழகம் விடுதலை போராட்டத்தின் முதல் குண்டா மாறிடும். ஷேக் காசிம் என்னப்பா பண்ணாரு? இஸ்லாமியரா பிறந்ததுனாலேயா? இப்பொழுது தேசம் தேசியம் என்பது அனைவருக்குமானதல்ல. இங்கே இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். யாரை தேசியம் என்பது தேசியம் அல்லாத மற்றவர்களாம் தேச விரோதிகளாக மாற்றப்படுவதில் இருக்கிறது. இதெல்லாம் 1806 இந்த புத்தகம். கிருஷ்ணவேல் அவருடைய உழைப்பை நான் மெச்சுகின்றேன். இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு புத்தகங்கள், நூல்கள், அந்த நூலை பற்றி கூட வந்தது. நூலா இல்லையான்ட்டு அதில் ஒரு சதி இருக்கு, புரிஞ்சுங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். புக், அந்த புத்தகத்திற்கு புத்தகம்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஏன் நூலுங்கிறாங்க? நூலில் எழுதுவாங்களா? நாம் முதல்ல பயன்படுத்தின வார்த்தை ஏடு. ஏடில் தான் எழுதுவோம், பனையோலை ஏடில் எழுதுவோம். அதன் நமக்கு எழுத்து இருக்கு. எழுத்து இருந்தது, எழுத்தை பயன்படுத்தினோம், ஏட்டில் எழுதினோம். ஆனால் நம்ம சோழர்களும் பல்லவர்களும் பாண்டியர்களும் நம்ம தமிழ் பெருமிதங்கள் ஆண்ட காலத்தில் ஏடில் எழுதினவெல்லாம் அறிஞன் கிடையாது. எழுதப்படாத வேதத்தை உணர்னவெல்லாம் அறிஞன். அவர்கள் நூலோர் பயன்படுத்தியவதால் நூல் என்று வந்தது. மானமுள்ள தமிழர்கள் இனிமேல் ஏடு என்று பயன்படுத்த வேண்டுமே தவிர நூல் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. எழுத்து இல்லாத மொழிக்கு அதை சொல்லுபவனுக்கு நூலோர். எழுத தெரிந்த, சிந்திக்க தெரிந்த மக்கள் எழுதியதற்கு நூல் என்று சொல்லுவதா, ஏடு என்று சொல்ல வேண்டாமா? ஆக அது ஒன்று. ஆக இது ஏடாகவே இருக்கட்டும். நிறைய தரவுகளை சேர்த்திருக்கார். அவரே சொன்னார், அந்த ஆங்கில புத்தகத்தை தழுவல் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அதிகமாக தழுவிட்டார்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக தழுவினா கொஞ்சம் இடத்துல மூச்சு திணறி போகுது. ஒன்றை பாராட்டுகின்றேன், அவர் அபரிமிதமாக யாரையும் அதில் புகழலை. நான் ஒரு வரலாற்றில் ஆர்வம் உள்ளவனே தவிர இலக்கிய ஆர்வம் எனக்கு கிடையாது, திறனும் கிடையாது. என்னை போய் நல்ல தமிழ் வேற சொல்லிட்டாரு, மகிழ்ச்சி. ஆனால் நான் வரலாற்று ஆனன், புதினத்தில் ஆர்வம் காட்டுபவனல்ல. ஏன்னா அந்த சுவாரஸ்யத்திற்காக எழுதப்படுவது புதினம், உண்மையை தேடுவதற்காக கையாளப்படுவது வரலாறு. நான் அந்த புதினத்திலிருந்து ஒரு உண்மையை தேட முயற்சி பண்ணுறேன். இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்து எனக்கு 2 நாளைக்கு முன்னால் கொடுக்குறாரு. 4 நாள் இவர் தயார் பண்ணதை 2 நாளில் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ சதியை அவர் பண்ணிடக்கூடாது. அதை நான் பார்த்தேன். இதில் காலையில் ஜவஹர்லா சொன்னார், அது கிளர்ச்சி அல்ல, கலகம் அல்ல, புரட்சி அப்படின்னார். நம்ம தமிழ்நாட்டில் புரட்சிங்கிற சொல்படுற பாடு வேற எந்த நாட்டிலையும் இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் புரட்சி. அரிசியை சாப்பிட்றவங்க கோதுமையை சாப்பிட்டா அது புரட்சி. புரட்சிங்கிற வார்த்தையை ரொம்ப நம்ம மலினப்படுத்தி பேசிவிட்டோம். புரட்சிங்கிறது அடிப்படை மாற்றம், கிளர்ச்சிங்கிறது முயற்சி மட்டும்தான். விடுதலை போருக்கும் ஆங்கில எதிர்ப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஆட்சி செய்பவனை எதிர்ப்பதுங்கிற எல்லா காலத்திலையும் இருக்கு. யாரோ ஒருத்தர் எதிர்த்து தான் இருக்காங்க. முகலாயரை நிசாம் எதிர்த்தான், நிசாம நவாப் எதிர்த்தான்.
விஜயநகரம் மண்டலேஸ்வரர் உருவாக்கினான், அவனை வந்து நாயக்கன் எதிர்த்தான். திருமல நாயக்கனை காட்டு விஜயநகர கடைசி பேரை ஸ்ரீரங்கம் 3ஆம் ஸ்ரீரங்கம் காட்டி கொடுத்த திருமல நாயக்கன். சங்கீதத்தில் ஆரோகணம் அவரோகணம் உண்டு, ஏற்றம் இறக்கம். அதே மாதிரி பேரரசை உருவாக்குவாங்க. பேரரசை சிதைச்சவெல்லாம் அங்கே கீழே இருக்கிற சிற்றரசர்கள் தான். அப்படி வந்த வரலாறு. இந்த நிகழ்ச்சி நடக்கிற சமயத்தில் பின்னணியில் கூட இருக்கிற மன்னர்களையும் பாருங்க. நீங்கள் திப்பு கொலை செய்யப்பட்டு வர 1799 திப்பு கொல்லப்பட்டு விட்டார். ஹைதராபாத் நிசாம் இருக்கார், ஆர்காட் நவாப் இருக்கார். இவர்கள் நிலைப்பாடு என்ன? திப்புவை எதிர்ப்பதற்கும் அடிப்பதற்கும் பயன்பட்டவர்கள் பேஷ்வாக்கள் மட்டுமல்ல, சிந்தியாக்கள் மட்டுமல்ல, மைசூரின் பழைய மகாராஜாக்கள் மட்டுமல்ல, திருவிதாங்கூர் மன்னர் மட்டுமல்ல, இந்த நிசாம்களும் நவாபுகளும் கூட ஆங்கிலேயருக்கு வருடியாக இருந்தார்கள். வரலாறை படிக்கும் பொழுது மதத்தால் மனிதம் ஒன்றாக முடியும் என்பது எவ்வளவு தவறு என்பதை நிகழ்ச்சி சுட்டி காட்டவில்லையா? அத்தனை பேர் திப்பு கொல்லப்பட்டதே சரிகாரத்தனமாக கொல்லப்பட்டான். 12 மகன்கள் 8 மகள்கள் 5 அரண்மனையில் இங்கே கொண்டு வைக்கிறாங்க. சிறை வைக்கப்படுகின்றார்கள். அவங்களை எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஆண்டுக்கு இவ்வளோ பணம்னு ஒதுக்குறாங்க இவர்கள் பாதுகாப்புக்காக. ஏறக்குறைய 300 பேர் மேலே இருக்கிற குடும்பம். அந்த காவலர்கள் சேர்த்து 3000 பேர் வேலூரில் வைக்கிறாங்க. அங்கு இருந்த சிப்பாய்கள் செய்த கலகம். அந்த கலகத்துக்கு பின்னணியை பற்றி பல விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பாராட்டினேன் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக பல விஷயங்களை சேர்த்துருக்கார். அந்த காலத்தில் அவர்களுடைய நடை, உடை, உணவு, இனியும் சொல்ல போனால் மதுபானங்கள் முதற்கொண்டு பட்டியலிடுறார். அவர் அங்கே சொல்கிறார், அந்த பெயர்களை கூட சொல்லுகின்றார். உடுத்த உடைகள் லினனா, பருத்தி ஆடையா, மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறாரு. இருக்கைகளை பற்றி கூட விவரங்களை தெரிகின்றார். ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறாரு. ஆனால் என்ன காரணம்? தேசபக்த காரணம் வருகிறது. என்ன தேசபக்த காரணம் வருகிறது? அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அந்த வார்த்தையை நான் சொல்ல, அக்னியூஸ் கேப், அதனுடைய பெயர், அந்த தொப்பி, அந்த தலைப்பாகை மாற்றப்பட வேண்டிய தலைப்பாகை. பொதுவாக சிப்பாய்கள் என்றால் ஆங்கிலேயரால் பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்திய படையாளிகள், கூலிப்படைகள் என்று பெயர். பச்சையா சொல்லலாம், கூலிப்படைகள். யார் இவங்க? தெற்கில் இருக்கிறவங்க. தெற்கில் இருக்கிறவங்க இன்னும் சில பாளையக்காரரிடம் வேலை இழந்தவர்கள் கூட இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் உடை, கிரடாக்குங்கிற பற்றி அவர் சொல்கிறார். சில சீர்திருத்தங்களை கொண்டு வர விரும்புகிறார். படை என்றால் கம்பீரமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு ஒழுங்காக இருக்கணும், சீராக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சில விதிகளை கொண்டு வருகின்றார். அந்த விதிகளில் ஒன்று இன்னைக்கு நீதியரசர் சந்திர கொடுத்த அந்த பரிந்துரைகள் மாதிரி இருக்கும். கவுறு கட்டுறது, பொட்டு வச்சுக்கிறது, ஜாதிகளை குறிக்கின்ற அடையாளங்கள் தவிர்க்கப்படணும்னு சொல்றார். படை வீரர்கள் தாடிகளை மடித்து விட வேண்டும், மீசைகளை அவங்க ட்ரிம் பண்ணணுங்கிறார், சுருக்கி விட வேண்டும்ங்கிறார். கடுக்கன் போடாதீங்க, ஏன்னா கடுக்கன் போறதுக்கு கூட ஜாதி உண்டு. பட்டையா, வெர்டிக்கலா, ஹாரிசாண்டலான்னு பண்ணாதீங்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க. ஜாதி சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தலைப்பாகை, அதில் அவர் அந்த 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கியிருக்காரு. பார்க்குறாரு, சிப்பாய்கள், ஆங்கில சிப்பாய்கள் தொப்பி போடுறாங்க. தொப்பி போட்டால் அது கிறிஸ்துவம், தலைப்பாகைன்னா அது கிறிஸ்துவம் அல்லாதது. அப்போ இவர்கள் சீராக இருக்கணும். ஆனால் இது கிறிஸ்துவம் கிடையாது தொப்பி. நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு மிகுந்தவர்களாக இருந்தார்கள்.
ஐரோப்பியத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் வித்தியாசம் புரியாத நபர்களாக நம்மவர்கள் இருந்தார்கள். அந்த மடமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பியர்கள் தொப்பி அணிந்தார்கள் என்பது வேறு, கிறிஸ்தவர்கள் தொப்பி அணிகிறார்கள் என்பது வேறு. அந்த தொப்பி மாதிரி கொண்டு வரணும், கொஞ்சம் பகட்டாக இருக்கணும். பார்த்துட்டு அந்த தொப்பி அந்த தலைப்பாகைய அமைப்பை மாற்றுவது. அதில் ஒன்று இந்த காக்கென சின்னங்கள் வருவது. அந்த சின்னத்தை ஒரு தோலாலான சின்னம். அதையும் அவர் ரொம்ப தெளிவாக அதில் குறிப்பிடுறார். ஏன் இறகால வச்சா மழையில் பட்டால் போயிடும், துணியால் வச்சா கலர் போயிடும், அதனால நிலையாக இருக்கக்கூடிய சின்னங்கிறது தோலாலான சின்னத்தை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. காக்கெட் அப்படின்னு சொல்கிறது. உடனே அது பன்றியின் தோலா பசுவின் தோலா அப்படின்னு கொஞ்சம் பேர் பின்னால் இருந்து அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டுறாங்க. பன்றி தோலாக இருக்கணும், பசுவின் தோலாக இருக்கணும். காலை போடுற செருப்புக்கு எந்த தோல்னு இத்தனை பேரை பார்த்தா என்ன உறுதி இருக்கிறது? உங்கள் கால் அணிகின்ற காலணி எந்த தோல் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? அதை பற்றி யாரும் கேட்கவில்லை. லட்டுக்கே இல்லை, லட்டுக்கு இல்லாத அந்த சாதனைக்கு வரப்போகுது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தூண்டிவிடப்படுகின்றார்கள். தேசத்தை இவர்கள் ஆள்வதா என்று ஒரு நபர் கேட்கல. ஆங்கிலேயன் ஆள்வதா, கட்டவன் வசனம் மாதிரி நீ ஏற்படுத்தாயா அப்படின்னு யாரும் கேட்கல. இது பன்றியின் தோலாக இருக்குமோ? ஜாதி போதும் எங்க கிராமத்துக்கு நான் எப்படி போவேன்? ரொம்ப திமிரா மீசையை முறுக்கிட்டு நான் ஆண்ட ஜாதின்னு எப்படி போக முடியும்? அப்ப ஜாதி போகுதாமா. ஒருத்தனுக்கு ஜாதி பக்தி, இன்னொருத்தருக்கு மத பக்தி. பக்தி என்றால் வெறி என்று பொருள், ரெண்டு இருக்கு. இது பாதிக்கப்பட்டது. இதை கொஞ்சம் பேர் கிளறாங்க வேற அரசியல் நோக்கத்துக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா பல நிகழ்ச்சிகளை விளக்குறார். நாம இங்க பார்ப்போம். வெள்ளையனை எதிர்ப்பது என்பது வீரத்தை மெச்சுகின்றோம். யார் எதிர்த்தாலும் வீரத்தை மெச்சுறோம். இறந்தவர்களை போற்றுகின்றோம், அது வேறு விஷயம். வீரத்தால் இறந்தார்கள், ஓகே. வீரம் என்பதற்கும் தேசபக்தி என்பதும் ஒரே பொருளா? தேசம் என்ற கருத்தியலை உள்வாங்காமல், அதற்காக எந்த குரலும் எடுப்பாமல், ஜாதியின் உணர்வாலும் மதத்தின் உணர்வாலும் தனக்கு மேலே இருந்தவர்களை கொலை செய்வது எப்படி தேசபக்தி ஆகும்? இதைத்தான் 1857 அதே தான். எந்த தேசத்திற்காக அவர்கள் குரல் எடுப்பவில்லை, ஜாதிக்காகவும் மதத்திற்காகவும் குரல் எழுப்பியவர்கள், வாழேந்தியவர்கள். ஒரு நாடு நாட்டு மக்கள் என்பதற்காக வாளை ஏந்தவில்லை என்பது வரலாற்றில் நாம் காண்கின்ற உண்மை. இங்கே அது வேலூர் கலகம், அதுலேயும் அவர் சொல்றார், ரொம்ப நம்பிக்கை, விசுவாசமான சிப்பாய்கள். விசுவாசம், லாயல்ட்டி, அது ரொம்ப முக்கியம். விசுவாசம், இவங்க மேலே விசுவாசம். அதுலேயும் கொஞ்சம் பேர் பரித வைக்கிறாங்க. ரெண்டு மதத்திலையும் இருக்கிறவங்க நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணலாமாங்கிற தயக்கம் இருக்குது. நம்ம நம்பி இருக்காங்க. ஆங்கிலேயர்களும் நம்மால் அதெல்லாம் அந்த அளவுக்கு போக மாட்டான்னு விட்டுறாங்களாமா. வெடிக்கிறது, கொல்லப்படுகின்றார்கள். குழந்தை, கை குழந்தைன்னு பாராமல் கொல்றாங்க. அது தேசபக்தி நாம சொல்ல முடியாது. ஆனால் கொலை நடக்கிறது, ரெண்டு தரப்புல தான் நடக்குது, கொலை செய்யப்படுகிறது. என்ன வேடிக்கைன்னா, இந்த கிளர்ச்சி 6 மணி நேரத்தில் இல்லாமல் போகுது. ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலை 2 மணிக்கு முதல் நிகழ்வு. 7:30 மணிக்குள்ள ஏறக்குறைய கோட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஃபத்தே கான், முயிஸ் கான், முயிசுதீன் இவங்க திப்பூருடைய புதல்வர்கள் எல்லார்ட்டையும் போகிறாங்க. முயிசுதீன் கொடியை கொண்டு கொடுத்துறாரு, பச்சை கொடி, புலிக்கொடியை கொடுத்துட்றாங்க. புலிக்கொடி வந்ததுன்னா சோழர் ஆட்சி திரும்பி இருந்தப்போ எடுத்துக்காதீங்க, சுல்தான் ஆட்சி. அவரை கொண்டு தெற்கு பக்கம் கோட்டையில் வச்சுட்டாங்க, கொடியை வச்சுட்டாங்க. உடனே ஃபத்தே கான் அறிவிக்கிறார், இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பதவி உயர்வை நான் உறுதி செய்கிறேன், உங்கள் சம்பளம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் எவனோ சொல்லிட்டான், அந்த ரூமில் தங்க நாணயங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க பார்ப்பா அப்படின்னாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. கோட்டை வாசலில், கோட்டை வாயில் இருக்கு, இருக்கிற காவலுக்கிற வேண்டியெல்லாம் அங்கே ஓடிட்டானுங்க. தேசபக்தி அப்படி தடுக்க முடியாது,
பிரவாகமாக வந்து அந்த தேசபக்தியில் எல்லாம் வந்து தங்கத்தை தேடி போயிட்டாங்க. திப்புவின் புதல்வர்கள் பார்த்தார்கள், நமக்கே ஆபத்து வந்து நேராக போய் கதவை சாத்திட்டு உள்ள போய் பாதுகாப்பாக வந்துட்டாங்க. தேசபக்தி இதை கிளர்ச்சின்னு சொல்றதா, புரட்சின்னு சொல்றதா, கலகன்னு சொல்றதா? ஒரு அதிருப்தியை நீங்க வந்து ஆயுதத்தின் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள், உண்மை. அதையும் ஒரு நோக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு நோக்கத்தில் தெளிவு இல்லாமல் இருந்திருக்கின்றீர்கள். கொள்ளையில் ஏன்னா அந்த காலத்தில் சிப்பாய்கள் எல்லாமே சம்பளம் குறைவு. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. அதனால கொள்ளையடிக்கிறதுல பங்கு தான் அவங்களுக்கு முக்கியம். இன்னொன்று உண்டு, இந்த தெற்கு பக்கம் இருக்கிற சிப்பாய்கள் வந்து எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த பட்டியலின மக்களை தவிர்க்கிறது வழக்கம் அவங்க. ஆனால் மற்ற ஜாதிகள்லாம் சூத்திரர்கள் இருப்பார்கள். வங்கத்தில் போனால் பிராமணன் அதிகமாக இருப்பான். அவன் கைத்தொழிலே செய்யக்கூடாதுன்னு ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கு. ஆனால் பட்டாளத்தில் அவன் தான் இருப்பான். மங்கள் பாண்டி பட்டாளத்தில் இருப்பான். காயஸ்தன் இருப்பான், ரஜபுத்திரன் இருப்பான். மற்ற சூத்திரனோ பஞ்சமனோ பக்கத்திலே வரக்கூடாது. அவன் இருப்பான். ஆர்டர்லி அவனுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கு அவன் இருப்பான். தீண்டத்தகாத தூரத்தில் வச்சிருப்பாங்க. தெற்கு பக்கம் அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஜாதித்துவம் அங்கே இருந்தது. இவர்கள் வந்து அதனால இவர்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? கலகம் பிறக்கணும், இல்லை போர் நடக்கணும். இந்த பிராமணன் கடல் கடந்தா ஜாதி போயிடும்னா, தொலை தூரம் போனால் என் ஜாதி போயிடும்னா. பர்மா வார் நடக்குது, பர்மாவுக்கு போர் போகணும், சின்ன சின்ன படகுகள் அங்கே போகணும். உடனே முரண்டு பிடிச்சான் வங்காளத்தில் இருக்கிறவன், கடல் கடந்தா ஜாதி போயிடு, நான் வரமாட்டேன்னா. பர்மாவுக்கு போய் தனப்பா ஆகணும், கடல் கடந்தான் ஆகணும், என்ன போகணுமே அப்படின்ட்டு டிசிப்ளின். அப்படின்னா ஒன்று பண்ணலாம், பரிகாரம் இருக்கிறதுக்கு. என்ன பரிகாரம்? எனக்கு பேட்டாவை டபுள் பேட்டா கொடு அப்படின்னா. டபுள் பேட்டாவை கொடுத்தேன்னா தீட்டு போயிடுச்சு. பர்மாவுக்கு போகிறாங்க சண்டை போடுறதுக்கு. இங்கே நடந்தது என்ன? இதில் இந்த செய்தி வருதுன்னா, ஜில்லஸ்பி அங்கேருந்து ஆர்காட்லேருந்து விஷயம் தெரிஞ்சு அவர் குதிரைப்படையோடு வர்றாரு. வந்து பார்த்தா வாசலில் வந்து காவல்காரன் கூட கேட்டு பூட்டி இருக்கு. காவல்காரன் இல்லை, அடித்து தொடச்சிட்டு உள்ளே போய் அத்தனை பேரையும், ஏன்னா அவங்க பெண்கள்லாம் கொண்டுட்டாங்க, அந்த வெறி உணர்ச்சியோட வர்றாங்க. 3000 பேர், 117 ஐரோப்பியர்கள் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். மீதமுள்ளவர்கள் இந்தியர்கள் அல்லது தமிழர்கள், சிப்பாய்கள், இவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர் கெடுபிடி அதிகமாயிற்று. ஆனால் இது எதிர்ப்புன்னா, இதே எதிர்ப்பு தான் வடக்கில் நடந்தது. இந்த எதிர்ப்பு வடநாட்டு புத்தகங்களில் பதிவாகலை. இது கிளர்ச்சி, புரட்சி. சரி, எதிர்ப்புங்கிற வீரத்தை மெச்சுகின்றோம். ஆனால் வீரம் ஏன் தோற்றது என்றால், அதற்கு நியாயமான பொதுவான மக்களுக்கான தேசத்துக்கான காரணம் இல்லை. அதனால் அது வீழ்ந்தது. லட்சியம் இல்லாத முயற்சிகள் அனைத்தும் சிதைந்து போகும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. எப்போ வந்தோம்னா, மக்கள் அமைப்புகள் தோன்றிய பிறகு நாம் வெற்றி பெற ஆரம்பித்தோம். மன்னர்கள் தோற்று போனார்கள், சிற்றரசர்கள் தோற்று போனார்கள், தளபதிகள் தோற்று போனார்கள். ஆனால் இந்திய விடுதலை மக்கள் போராட்டத்தில் வந்தது. இந்த படிப்பினை பெறுவதற்கு நாம் உண்டு. இந்த வேலூர் கழகத்தை பற்றி படித்தே ஆக வேண்டும். சில ஆனால் ஒரே ஒரு நிறை குறை இரண்டையும் சொல்லணும் இல்லையா? புதினம் எழுதுகின்ற பொழுது, தடுவல் புதினம் அதுலேயும் எழுதுகின்ற பொழுது எப்போவுமே டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் பிரச்சனை நமக்கு வரும். அந்த உயிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் இவர் 4 நாளில் எழுதினால என்னமோ ஏறக்குறைய கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்துச்சு. தமிழரது தமிழாக இருப்பது இல்லை. அதனால அந்த நடை தடைபடுகிறது, புரிவதில் சிரமம் ஏற்படுகிறது. எனது இளவல் கிருஷ்ணவேல் அவரிடம் நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், நல்ல ஒரு முயற்சி, சீரிய முயற்சி. அது முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால்
மறு வரைவிற்கு உங்கள் நூலை உட்படுத்துங்கள். தமிழை சீரான எளிமையான மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழாக மாற்றுங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. கம்பெனிங்கிறது ஒரு படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவு கூகுள் டிரான்ஸ்லேஷனில் நிறுவனம்னு வந்திருக்கு. இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயம் வாக்கியங்கள் தருவதில் கூகுள் வாக்கியங்கள் என்பது அது உயிரம் மட்டுமல்ல, உடலையும் சிதைச்சிடும். புரிந்து கொள்வதற்கு நமக்கு சிரமம் ஏற்படுகிறது. நான் இந்த வரலாற்று பின்னணியில் கொஞ்சம் பார்க்குறேன்னா இப்படித்தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நமது அந்த பின்னணி இல்லாத தோழர்கள் அந்த அற்புதமான நூலை படிக்கின்ற பொழுது மொழி நடை அதற்கு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது. சிறிது அதை மறுசீரமைப்பு செய்து மறுவரைவு செய்து அந்த நூலை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த நூல் பிற நூலுக்கு ஏற்ப வந்துவிடும். ஏன்னா நீங்கள் மதன் எழுதினார், வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் எல்லாம் மதன் எழுதினார். ஒரு இஸ்லாமிய காழ்ப்போடு எழுதினார். மனிதர்களுக்கு மதத்தின் அடிப்படையில் காழ்ப்பு இருக்க முடியாது. விமர்சனம் செய்வது வேறு. ஒரு தரப்பு மட்டுமே அனைத்து தீமைகளுக்கும் பொறுப்பு என்பதாக மாற்றி விடுவது வேறு. அதனால அந்த மதன் செய்த வேலையை நீங்க செய்யறதில்ல, மிக்க மகிழ்ச்சி. அதேபடி கல்கி புதினம் எழுதுகின்ற பொழுது உண்மைகளை திரித்து எழுதுகின்றார். யார் ஆதித்த கரிகாலனை கொன்னது? அந்த ஆவணங்கள் அவருக்கு தெரிந்த போதும் கூட படியே வேறொரு தமிழன் மீது, வீரபாண்டியன் மீது புகுத்தி விட்டார். தமிழனா தமிழன் கொல்றான், அங்க வேதியன் கொன்றான் என்பதை ஏன் மறைக்க வேண்டும்? அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உணர்வால், உள்ளத்தால், லட்சியத்தால் நீங்கள் நம்மவர்கள், நம்மை போன்ற சிந்தனை உடையவர்கள். ஆகவே உங்களது பணி தொடர வேண்டும். இந்த நூற்கள் இந்த அளவுக்கு வேகமாக இருக்கு. படுவேகமாக போனதுனால ஆங்கிலத்தில் 2 வார்த்தை ஸ்பீட் அண்ட் ஹேஸ்ட். ஸ்பீடப் பண்ணுங்க, விரைவாக செய்யுங்க. ஆனால் அவசர கோலத்தில் இதையும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சீரமைச்சு ஒரு நல்ல ஒரு புதினமாக, வரலாற்று புதினமாக இதை மறுபடியும் கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.